வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் நானி ஃப்ரம் ரைசிங் ஸ்டார் நானி. என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா எ ஹியூஜ் மீஷோ ஹால் ட்ரெஸ்ஸஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிற இந்த ஒரு குர்த்தி தான். இது வந்து முட்டி கிட்ட வரையும் வரும். உங்களுக்கு இந்த லாங் வீடியோவில் வந்து ஃபுல்லாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் சைடில் வந்து போட்டு விடுறேன். இதில் வந்து ரவுண்ட் நெக் கரெக்டாக இது வரையும் ஃபுல்லாக கவர் ஆகிடும். நெக் ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஹேண்ட் வந்து பஃப் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இது வந்து எனக்கு வந்து நான் எஸ் சைஸில் வாங்கினேன். எனக்கு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி வந்து இந்த மாதிரி கயிறு வச்சு தைச்சிட்டோம். இந்த துணியவே வந்து கட் பண்ணி தைச்சிட்டோம். இதுதான் என்னோடய ஃபஸ்ட் ட்ரெஸ். இதை வந்து நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு எங்கள் அம்மாட்ட கேட்டு ரொம்ப அடம் பிடிச்சி வாங்கினேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இந்த வீடியோவில் பார்க்குற எல்லா ட்ரெஸ்ஸுமே இப்போ ரீசெண்டாக வாங்கினது கிடையாது. நான் வந்து எனக்கு மீஷோ தெரிஞ்சு அதுக்கப்புறமா கொஞ்சமாக அப்பப்போ வாங்கின ட்ரெஸ் தான் இது. அதனால் கொஞ்சம் பழைய துணியெல்லாம் இருக்கும், கிழிஞ்செல்லாம் போயிருக்கு. இதுதான் வந்து என்னோடய ஃபஸ்ட் ட்ரெஸ். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது என்னோட செகண்ட் ட்ரெஸ். இது வந்து பேபி பிங்க் கலர் வித் அங்கங்கே கொஞ்சம் ப்ளூ கொடுத்துருக்காங்க. இது வந்து வீநெக். இது வந்து வீநெக். அதுக்கப்புறம் ஹேண்டில் வந்து கீழே எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. எலாஸ்டிக் வச்சு பஃப் ஸ்லீவ் வச்சுருக்காங்க. இது வந்து நான் கொஞ்சம் ஷார்ட் தான், கொஞ்சம் முட்டிக்கு கீழே வரை வரும். நான் வந்து எஸ் சைஸ் வாங்கினேன். ஆனால் அப்பயுமே கொஞ்சம் லூஸாக இருக்குது. அதனால் நான் அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டேன். எப்பயாவது ஒரு நாள் யூஸ் பண்ணுவேன். ஆனால் இது வந்து எனக்கு லூஸாக இருந்தாலும் இதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு எனக்கு மனசே வரல. ஒரு போட்ட ஒரு அழகாக ஒரு டால் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அதனால் இதை நான் வந்து ரிட்டர்ன் பண்ணாமல் நான் அப்படியே எப்பயாவது ஒரு நாள் போட்டால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் அப்படியே வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா பிங்க் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வந்து இந்த க்யூட்டான ஷார்ட் குர்த்தி தான் வாங்கினேன். இது வந்து ஃபுல் ஒயிட் கலர். அங்கங்கே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரோஸ் எம்ப்ராய்டரி டிசைன் வந்து பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் இது வந்து வீநெக். இதுவும் நான் எஸ் சைஸில் தான் வாங்கினேன். இந்த ட்ரெஸ் வாங்குறதுக்கான முக்கியமான காரணமே இந்த ஹேண்ட் டிசைன் அப்படி தான் நான் சொல்வேன். ஏன்னா வந்து எனக்கு இந்த ஹேண்ட் டிசைன் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிச்சு. அப்புறம் இன்னொரு எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த ட்ரெஸ்ஸில் அப்படின்னா, இந்த ஹிப்பு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃப்ரில் வச்சுருக்காங்க இல்லைங்களா, கிச்சுன்னு. அது வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிச்சுங்க. எனக்கு இந்த மாதிரி ஃப்ரில் வச்சாலே எனக்கு அந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிற ஹேண்டும் இந்த கிச்சு போட்டு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் வந்து ஒயிட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. க்யூட்டாக இருக்குல்ல. ஃபோர்த்தாக வந்து இந்த குர்த்தி தான் வாங்கினேன். இது வந்து ஒயிட் அண்ட் பிங்க் கலரில் இருக்கும். என்னடா ஒயிட்டுன்னு சொல்கிறேன், இங்கே எல்லோ கலரில் இருக்குன்னு தானே பார்க்குறீங்க. இந்த ட்ரெஸ் வாங்கி மோர் தென் 1 இயர் ஆகுதுங்க. என்னோடய அம்மா வந்து எனக்காக கிஃப்ட் பண்ணாங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் பிங்க் கலர்னால். அதுக்காக வந்து இந்த பிங்க் அண்ட் ஒயிட் கலர் சூஸ் பண்ணி வாங்கியிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். இங்கே வந்து எலாஸ்டிக் வச்சு தைச்சிருக்காங்க பார்த்தீங்களா. கையும் வந்து எலாஸ்டிக் வச்சு தைச்சிருக்காங்க. ஃபுல்லாக வந்து பஃப் ஸ்லீவில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஹிப்பு கூட பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் தான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த ட்ரெஸ் அவ்வளோ பிடிச்சிச்சு. 1 இயர் ஆகும். இது வந்து நான் ரிப்பீட்டடாக போட்டுகிட்டே இருப்பேன். எனக்கு வந்து இந்த ட்ரெஸ் பிடிக்குன்றதுனால நிறைய வாட்டி போட்டுகிட்டே இருப்பேன். ஆனாலுமே இந்த ட்ரெஸ் இப்போ வரையும் ஒன்றுமே ஆகலைங்க. இப்போ வரையுமே நல்லா இருக்குது. ஏன்னா இந்த ஒயிட் கலர் மட்டும் கொஞ்சம் டல் ஆகிடுச்சு. மற்றபடி இந்த ட்ரெஸ்ஸில் குறை சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். என்னடா எல்லா ட்ரெஸ்ஸும் பிடிச்சிருக்கு சொல்கிறாளேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா எனக்கு வந்து எல்லா ட்ரெஸ்ஸுமே ரொம்ப பிடிச்சிச்சு. அதில் மெயினாக சில ட்ரெஸ்ஸஸில் இன்னும் ரொம்ப பிடிக்கும். இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். 5th வந்து இந்த ஃபுல் ஃப்ராக் தான் வாங்கியிருந்தேன். இதுவும் வந்து சேம் ஒயிட் அண்ட் பிங்க் கலர். இது வந்து சேம் எஸ் சைஸ் வாங்கியிருந்தேன். இதில் வந்து ஹிப்பில் வந்து எலாஸ்டிக் வச்சு தைச்சிருக்காங்க. கரெக்டாக உடம்போட அப்படி ஃபிட்டாக ஒட்டிக்கும். நான் வாங்கின சைஸ் இந்த எஸ் சைஸில் வாங்கின ட்ரெஸ்லேயே இதுதான் வந்து எனக்கு அப்படியே எனக்காகவே தைச்சி என்னை வச்சு தைச்ச மாதிரி இருக்கிற ட்ரெஸ்னால் அது இதுதான் சொல்லுவேன். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவும் வந்து எங்கள் அம்மா தான் செலக்ட் பண்ணாங்க. நான் வந்து பிக்சரில் மீஷோவில் பார்க்குற வரையும் இது அவ்வளோ சூப்பராக வரும் நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் நேரில் வந்தப்பறம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நான் இந்த ட்ரெஸ்ஸை வந்து ஸ்கூலுக்கு போட்டு போவேன்னா
அப்போ வந்து எல்லாருமே டீச்சர்ஸ் முதல் கொண்டு இந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது, எங்கே வாங்கினேன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவ்வளோ ஒரு மை ஃபேவரட் ட்ரெஸ். ஆனால் வந்து இதுவும் வாங்கி மோர் தென் 1 இயர் ஆகுது. எந்த அளவுக்கு நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்களா, முழுசாக கிழிஞ்சி நஞ்சு போகிற அளவுக்கு இந்த ட்ரெஸ்ஸை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்னா எனக்கு இந்த ட்ரெஸ் எவ்வளோ பிடிக்குன்னு உங்களுக்கு இதுலேருந்து தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பிளாக் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். க்யூட்டாக இருக்குல்ல? 6th வந்து இந்த பிளாக் கலர் சுடி. இது பிளாக்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் பிளாக் எல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கலர். இது கூட வந்து பேண்ட்டும் ஷாலும் தருவாங்க. எனக்கு வந்து பேண்ட் அவ்வளோவா பிடிக்கல, அதனால் நான் வந்து பிளாக் லெகின் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஷால் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. இந்த நெட் ஷால் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிச்சு. இந்த சுடிதாரை விட எனக்கு இந்த ஷால் அவ்வளோ பிடிச்சிச்சு. இதுவும் வந்து ரவுண்டு நெக் தான். இங்கே வந்து சின்ன சின்னதாக பால்ஸ் வச்ச மாதிரி இருக்கும் சென்டரில். இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இது வந்து நெட்டுன்னு சொல்ல முடியாது, நெட் ட்ரெஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்குது கிளாத்து. இந்த கை வந்து நெட் டிசைன் மாதிரி, ஆனால் நெட் டிசைன் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்லீவ் வராது. எனக்கு எஸ் சைஸ் வாங்கியிருக்கேன், ஃபுல் ஸ்லீவ் வராது, அதை விட கொஞ்சம் கம்மியாக வரும். கரெக்டாக இது வந்து முட்டிக்கு கீழே வரையும் இருக்குது, கொஞ்சம் முட்டி கீழே வரையும் இருக்குது. இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்கி ஒரு மோர் தென் 6 months ஆகும். இதில் ஒரு இதுக்குன்னு ஒரு கதை இருக்குது. என்ன கதைனா, இதை வந்து நான் வந்து ரொம்ப நாளாக மீஷோவில் வந்து பார்த்து வச்சுருந்தேன். அம்மாட்ட கேட்டால் அம்மா வந்து வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நல்லா வராது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் அமைதியாயிட்டேன். ஒரு நாள் வந்து ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன்னா, அதில் வந்து இந்த ட்ரெஸ் போட்டு அழகாக வந்து டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. உடனே அந்த ஷார்ட்ஸை வந்து அப்படியே அம்மாவுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு, இங்கே பாருமா இந்த ட்ரெஸ் தான், நான் கேட்ட ட்ரெஸ் தான், இது நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் அம்மா வந்து ஆர்டர் போட்டு வாங்கின ட்ரெஸ் தான் இது. இந்த கதையை என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா வேணான்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸில் பார்த்து வாங்கினேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த ட்ரெஸ்ஸு. வாங்கினப்போ ஃபோட்டோவில் பார்க்கறது கூட ஓகே நல்லா தான் இருக்குது அப்படி இருந்துச்சுங்க. ஆனால் வாங்கி சைடில் வந்து நான் கொஞ்சம் டக் பிடிச்சேன். டக் பிடிச்சி போட்ட அப்புறம் அப்படி இருக்கும். எனக்கு இந்த ட்ரெஸ் வந்து அவ்வளோ பிடிக்கும். தினமும் போட சொன்னால் கூட போடுவேன், எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க. உங்களுக்கும் இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா பிளாக் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குல்ல? என்னோடய லாஸ்ட்டு ட்ரெஸ் இதுதான். இது வந்து என்னோடய க்ராப் டாப். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஆனால் வந்து இது என்னோடய லீஸ்ட் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இது என்னால் யூஸ் இதை மட்டும் போட்டு யூஸ் பண்ணவே முடியல. நான் என்ன பிளான் பண்ணேன்னா, இந்த ஒயிட் க்ராப் டாப் போட்டு ஒரு பிங்க் கலரில் நான் ஒரு ஸ்கர்ட் வச்சுருக்கேன், அது போட்டு மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த க்ராப் டாப்பை ரொம்ப அடம் பிடிச்சி வாங்கினேன். ஏன்னா அம்மா வந்து க்ராப் டாப் வாங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து ஆன்லைனில் வாங்குறது வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், கம்மி ரேட்டு கொடுக்கும்போது அதுக்கான மெட்டீரியல் தான் தருவான்னு சொன்னாங்க. இருந்தாலும் ரொம்ப அடம் பிடிச்சி வாங்கியிருந்தேன். ஆஃபரில் தான் வாங்கினேன், 70-80 rupees நினைக்கிறேன். ஆனால் வந்து வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஏண்டா வாங்கணும் அப்படின்னு நினைக்க வச்சிருச்சு. ஆனாலும் நம்ம சும்மா விடுவோமா? இருந்தாலும் நான் இதை இப்படியே யூஸ் பண்ணாமல் இங்கே சைடில் காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சேம் இதே கோட்டை வந்து உள்ளே போட்டு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். தூக்கி போட மனசே வரல. இத்தனைக்கும் நான் ரிட்டர்ன் கூட போட்டேங்க. ரிட்டர்னுக்கு வந்து யாரும் வாங்கிட்டு கூட போகல. அதனால் இது நமக்கு தான் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒயிட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா இது ஹியூஜ் ஹால்னு சொல்லிட்டு இவ்வளோ தானா அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து உண்மையாக சொல்லணுன்னா நான் இவ்வளோ தான் மீஷோவில் வாங்கியிருக்கேன். ஏன்னா வந்து இந்த நான் வாங்கின ட்ரெஸ்ஸிலே பார்த்திங்கன்னா சிலது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், சிலது வந்து ரொம்ப லூஸாக இருக்கும். அதுக்காகவே வந்து அம்மா ஆன்லைன் ஷாப்பிங் அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் நிறைய ட்ரெஸ் வாங்குவேன், ஆனால் வந்து நேரில் போய் வாங்குவேன். இவ்வளோ தான் வந்து அதையும் தாண்டி நான் அடம் பிடிச்சி வாங்கி இவ்வளோ ட்ரெஸ் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இதில் எந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கும் வரை until then it's bye from